கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் தொழில் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நண்பர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பில் வியாழனன்று உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் ஏராளமான கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தில் கால் டாக்ஸிகளுக்கு அரசு நிர்ணயித்த மீட்டர் கட்டணம் தேவை என்றும், டீசல் விலை ஏற்றத்திற்கு தகுந்தாற்போல அவ்வப்பொழுது கட்டணத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் தொழில் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் அவங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து பணிபுரிய போகும்போது அவங்களுக்கு சரியான சட்ட திட்டங்கள் வைக்கணும். அதாவது ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்கள் 6 ரூபாய்க்கு கால் டாக்ஸின்னு சொல்லி கஸ்டமர்களை ஏமாத்துது. ரைட் டைம் சார்ஜ், சர்சார்ஜ், ஆன் டிமாண்ட் கால் டாக்ஸி டிமாண்ட் வரப்போகும்போது 2x 3x டபுள் மடங்குல கஸ்டமர்கிட்ட இருந்து காசு வாங்குது. சர்வீஸ் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் வாங்குறாங்க கஸ்டமர் கிட்ட இருந்து. அந்த சர்வீஸ் டாக்ஸ் முறையா டிரைவரோட பேர்ல கணக்கு காமிக்கிறாங்களான்றது தெரியல. இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல.